சென்னை ஆலந்தூர்லேருந்து விழுப்புரத்துக்கு புதுசா ரயில்வே ட்ராக் போட போறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்டிஎஸ் என சொல்லப்படும் ரேபிட் ரெயில் டிரான்சிட் சிஸ்டமா இருக்க போது. குறைந்தபட்ச வேகம் 160 கிலோமீட்டர் பர் ஹவரா அந்த ஒரு ரயில்வே ட்ராக்குடைய வேகம் இருக்க போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ரயில்வே அமைச்சகம் பல மாதங்களுக்கு முன்னால ஆர்ஆர்டிஎஸ் அதாவது ரேபிட் ரெயில் டிரான்சிட் சிஸ்டம்ட்டு ஒரு சிஸ்டம் நாடு முழுவதும் கொண்டு வரப்படும். அதன்படி ஹை ஸ்பீட் ட்ரெயின் நெட்வொர்க் நம்ம இந்தியா முழுவதுமே பல இடங்களுக்கு கொண்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ சென்னையின் புறநகர் பகுதியான ஆலந்தூர்ல இருந்து, அதாவது சென்னையின் என்ட்ரி பாயிண்ட் சொல்லலாம், கத்திப்பா ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூர்ல இருந்து விழுப்புரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டருக்கு இந்த ஒரு பாதை அமைக்கப்படும். இந்த பாதைக்கான செலவு தாங்க கேட்டோன்னே மலைச்சு போயிட்டேன். இந்த திட்டத்துக்கான செலவு 75,000 கோடி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆலந்தூர்ல இருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் ஆகும். கிளாம்பாக்கத்திலிருந்து விழுப்புரத்துக்கு மேலே, அதாவது பாலத்தில் போகும் ஒரு ரயிலாகவும் இருக்க போகுது. இந்த ஒரு ஆர்ஆர்டிஎஸ் எனப்படுவது மெட்ரோ ரயில் மாதிரி தான். ஒரு நகருக்குள்ளே ஓடுறது மெட்ரோ ரயில். அதுவே லாங் டிஸ்டன்ஸில் ஓடிச்சுன்னா ஆர்ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்ரோ ரயிலுடைய வேகம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-70 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ஆனால் இந்த ஆர்ஆர்டிஎஸ் குறைஞ்சபட்சம் 160 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ஓடுதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சென்னை டு விழுப்புரத்துடைய டிஸ்டன்ஸ் 160 கிலோமீட்டர் தான். அதனால் இந்த ஆர்ஆர்டிஎஸ் ரயில் மூலம் விழுப்புரத்தை சென்னையிலேருந்து ஜஸ்ட் 1 ஹவரில் ரீச் ஆகலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாலை மார்க்கமாகவோ அல்லது நம்முடைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் பயணம் பண்ணால் விழுப்புரத்து ரீச் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மணி நேரம் ஆகுதுங்க. இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வரும். நீங்கள் சாலை மார்க்கமாக போனீங்கன்னா டோல்கேட்லாம் இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லைங்க. இது நான் ஸ்டாப்பாக போகுதா என்னன்னு தெரியல இந்த பிளான். இந்த பிளான் படி ஆலந்தூர் டு கிளாம்பாக்கம், கிளாம்பாக்கம் டு விழுப்புரம் மாதிரி இவங்க இப்போ மேப்பில் காமிக்கிறாங்க. ஆர்ஆர்டிஎஸ் ரயில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். ட்ரெயின்லேயே வைஃபை வசதி, நல்ல ஒரு அருமையான குஷன் வசதியும் கூட, உட்காருகின்ற சீட் எல்லாமே இருக்குங்க. இந்த திட்டத்துக்கான ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், அதாவது சாத்தியக்கூறு அறிக்கைன்றதை பாலாஜி ரயில் ரோட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தமிழ்நாடு அரசுக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒரு திட்டம் வரும்போது தென் மாவட்டங்களை ரீச் பண்ணுறது இன்னுமே ஈஸியாகிடுது. குயிக்காக தென் மாவட்டங்களுக்கு போகலான்ட்டு இந்த பிளானில் போட்டிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.